சின்ன பண்ணு நம்ம ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்கான். நம்ம 2 பேரும் போயிட்டு வருமா சாயந்தரம் போல? உங்க அம்மையும் தங்கச்சி சும்மா தானே இருக்கவங்க, கூட்டிட்டு போவங்க சேர்த்து 4 பேரும் போயிட்டு வரோம். ஏத்தனே எங்க அம்மையும் தங்கச்சி போயிட்டு இருந்திருக்காவோ, நம்ம 2 போவோம். சும்மா இருங்க, பிறகு நான் தான் சொல்லி கொடுத்தேன் நம்ம 2 தனியா போவோன்னு. அப்படி இப்படின்னு சண்டை இழுத்துருவோம் 2 பேரும் சேர்ந்து. எங்க அம்மையும் தங்கச்சியும் அப்படியேப்பட்ட ஆள்கள் எல்லாம் கிடையாது சின்ன பண்ணு. ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் உங்க அம்மையிட்ட தங்கச்சி சொல்லுங்க, நாங்க 2 பேரும் எக்ஸிபிஷன் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என்ன சொல்லுதான்னு மட்டும் பாப்போம். சின்ன பண்ணு சிரிப்பா வருது. என் குடும்பத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கிடவே இல்லையா? நானும் என் பொண்டாட்டி இன்னைக்கு எக்ஸிபிஷன் போயிட்டு வரலான்னு இருக்கோம். இல்ல தங்கச்சி, நேத்தானே நீங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுல உள்ள ஆள்களோட சேர்ந்து போயிட்டு இருந்தீங்க. அதனால நானும் என் பொண்டாட்டி மட்டும் போயிட்டு வரோம். என்ன தங்கச்சி சொல்லுத? நானும் என் மோனு கூட வருவான். உன் பொண்டாட்டி வந்தா வரட்ட போறா. நம்ம 3 பேரும் என்ன போவோம். என்ன வாயை பிளந்துட்டு வந்து நிக்காரு உங்க குடும்பத்தை? இப்போவாது நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சாரி சின்ன பொண்ணு, நான் தான் என் குடும்பத்தை சரியா புரிஞ்சுக்கல. பத்துக்க நீ நல்லாவே